வணக்கம் நண்பர்களே. நம்ம சமீபத்தில் இந்தியாவோட 80வது சுதந்திர தினத்தை அருமையாக கொண்டாடி முடித்தோம். இப்போ அது பற்றிய தலைப்பான்னு கேட்டால் இல்லை. நம்ம இம்போர்ட்டராக இருந்து எப்படி எக்ஸ்போர்ட்டராக மாறணும் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். நான் உங்கள் கார்த்திக். ஒரு காலத்தில் நம்மளுக்கு ஒரு பேர் இருக்குது, அதாவது மிகப்பெரிய டிஃபென்ஸ் இம்போர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டு வெளிநாட்டில் வாங்கணும், சப்மரைனும் வெளிநாட்டு தான் வாங்கணும், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமு, இன்ஜின்னு, ரேடாரு, மிசைலு, ஆர்டிலரி சிஸ்டம் அப்படின்னு பல பல தொழில்நுட்பத்தையும் பல ஆயுதத்தையும் நம்ம இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருந்தோம். இந்தியா ஆயுதங்களை வாங்க நாடகம் மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கு நம்ம டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டாக மாறணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. சுமார் 2013-14 இந்தியாவின் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 686 கோடியாக தான் இருந்தது. ஆனால் 2024-25 அது 23,600 கோடியாக உயர்ந்திருக்குது. அதையும் தாண்டி 2025-26 38,424 கோடி ரூபாய் அப்படின்னு ஒரு வரலாற்று சான்றிதழ் இப்போ எட்டியிருக்கு. அதாவது முதல்ல 2013-14 இருந்து இப்போ கரண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் கிட்டத்தட்ட 50 மடங்கு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, இந்த மாற்றம் எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்தியாவை ஒரு டிஃபென்ஸ் இம்போர்ட்டரில் இருந்து குளோபல் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சராக மற்றும் எக்ஸ்போர்ட் பவராக எதை மாற்றுச்சு, அதுக்கான ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்தியாவோட முக்கிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ், ஆர்டிலரி, ரேடார், அம்முனிஷன், ஹெலிகாப்டர், நேவல் சிஸ்டம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போ ப்ரைமரி எக்ஸ்போர்ட்டாக இருக்குது. விரைவில் இது ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட், இப்போ பிரசாந்த் LCH போன்ற லைட் காம்பேட் ஹெலிகாப்டர்னு இது விரைவில் இது அப்படியே அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். சரி, நம்ம ஏன் டிஃபென்ஸ் இம்போர்ட்டராக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம். 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற போது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் பேஸ் இந்தியா கிட்ட கிடையாது. இந்தியாவோட முக்கியமான ப்ரியாரிட்டி நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னு இருந்தது. நம்ம அது மாதிரி டைமில் நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம இண்டஸ்ட்ரியெல்லாம் ஆரம்பித்து பண்ணோம்னா அது பாதுகாக்க முடியாது. அதனால் நாட்டை பாதுகாக்க அந்த நேரத்தில் அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட், டேங்க், சப்மரைன், மிசைல் போன்றவை தேவைப்பட்டது. ஆனால் அதுக்கான உருவாக்குற டெக்னாலஜி சிஸ்டம் உள்நாட்டில் ரொம்ப குறைவாக தான் இருந்தது. இதனால் இந்தியா என்ன பண்ணுறாங்க, சோவியத் யூனியனை, ரஷ்யா, ஃப்ரான்ஸ், UK, இஸ்ரேல், USA போன்ற நாடுகளை நாடுறாங்க. ஆனால் ஒரு சில கிரிட்டிக்கல் டெக்னாலஜியை USA, UK, ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள் கொடுக்காத பட்சத்தில் ரஷ்யா அது மூலிமா கொடுக்க முன் வந்தாங்க. அதோட பாரம்பரியம் தான் நம்ம இந்தியா ரஷ்யாவோட லாஸ்ட் ஒரு 50 வருஷம் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்னு சொல்லலாம். அதாவது கிரிட்டிக்கல் டெக்னாலஜி எப்பவுமே ஒரு ஃபாரின் டிபெண்டன்சி இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஏர்கிராஃப்ட் வாங்குவது பிரச்சனை கிடையாது. அதோட இன்ஜினு, ரேடாரு, எலக்ட்ரானிக் வார்ஃபேர், வெப்பன், ஸ்பேர் பார்ட்ஸ், மெயின்டெனன்ஸ், அப்கிரேட் இவை அனைத்துமே ஒரு ஃபாரின் சப்ளையர் மீது டிபெண்டன்சி இருந்தால் அது நீண்ட காலத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வல்னரபிலிட்டியாக மாறும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்தியாவை ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய கேள்வி எழுந்துச்சு. நம்ம இப்படியே ஆயுதம் வாங்கி கொண்டு இருந்தோம்னா நம்மளால செல்ஃப் ரிலையன்ஸாக ஒரு முடிவு எடுக்க முடியாது, அதனால் நம்மளே உருவாக்குவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. இந்தியாவோட டிஃபென்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒரு முக்கியமான மாற்றம். அதாவது பையர் பாலிசியிலேருந்து பில்டர் பாலிசி. அதுக்கு அவங்க ஒரு 3 ஸ்கீமை கொண்டு வராங்க. வெளிநாட்டில் வாங்குவது மட்டும் இல்லை, அதை இந்தியாவிலே டிசைன் டெவலப் செஞ்சு மேனுஃபேக்சர் பண்ணுறது. இந்த மாற்றத்துக்காக பல ரீஃபார்ம்ஸை கொண்டு வராங்க. மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பார் அப்படின்னு டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் ப்ரொசீஜரை 2020 மாற்றுறாங்க. சில டெக்னாலஜி நம்ம உருவாகிறதுக்கு நீண்ட காலம் ஆகும். அதை
டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா டைரெக்டாக அந்த ப்ராடக்டை வந்து ஃபுல்லாக வாங்காமல் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா வாங்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இந்த இனிஷியேட்டிவ் நோக்கம் ஒன்று தான், இந்திய கம்பெனி மற்றும் இந்தியன் ஸ்டார்ட் அப் டிஃபென்ஸ் கம்பெனியை உள்ளே அலோவ் பண்ணுறது. வெறும் பப்ளிக் செக்டார் மட்டும் வச்சுருந்தா இதில் ரொம்ப கஷ்டம். அதாவது அவங்களுக்கு நம்ம திறமை இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவங்களால நம்ம எதிர்பார்க்குற பொருட்களை விரைவாக மேனுஃபேக்சர் செய்ய முடியாது. ஒரு வருடத்திற்கு ஒரு 16 தேஜாஸ் மேனுஃபேக்சர் செய்ய முடியும் அப்படின்னு தான் அவங்க கெப்பாசிட்டினா, நீங்கள் ப்ரைவேட் செக்டரை உள்ளே விடும் போது 25லேருந்து 30 தேஜாஸை நம்மளால சுலபமாக மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஒரு காலத்தில் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சர் என்றாலே பெரும்பாலும் டிஆர்டிஓ, ஹெச்ஏஎல், பிடிஎல், பிஇஎம்எல் போன்ற பப்ளிக் செக்டர் மட்டும் தான் இருக்கும். இப்போது டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனில் பெரிய ஜம்ப் அப்படின்னு நம்ம என்னத்தை பார்த்துக்கணுன்னா, 2014-15 நம்மளோட டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து 46,429 கோடி. ஆனால் 2025-26 சுமார் 1.78 lakhs crores, அதாவது ப்ரொடக்ஷன் மிகப்பெரிய அளவு வளர்ந்துள்ளதுன்னே சொல்லலாம். 2025-26 போன வருஷம் நம்மளோட டிஃபென்ஸ் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா வெறும் 15% தான் அதிகம். ஆனால் இதுவே 2020-21 ஒப்பிடும்போது சுமார் 110% நம்ம அதிகமாக பண்ணியிருக்கிறோம். இதில் முக்கிய விஷயம் என்னென்னா, இந்தியா இப்போது தனது ஆர்ம்டு ஃபோர்ஸ் எக்யூப்மெண்ட்டை தயாரிப்பது மட்டும் இல்லை, அதை எக்ஸ்போர்ட்டுக்கும் பெரிய முடிவு எடுத்துருக்கிறாங்க, எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இதுதான் அடுத்த பெரிய லீப் அப்படின்னே சொல்லலாம். இப்போது நம்ம டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டோட டீட்டெயில்ஸை பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் 2013 டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டை நம்ம ஆரம்பித்தோம். 13-14 பார்த்திங்கன்னா 686 கோடி. அதே 2018-19 பார்த்திங்கன்னா 10,740 கோடி. 2021 பார்த்திங்கன்னா 8,435 கோடி. 22-23 15,000 கோடி மேலே பண்ணியிருக்கோம். 23-24 21,000 கோடி பண்ணியிருக்கோம். 25-26 38,424 கோடி அச்சீவ் பண்ணியிருக்கோம். இதில் குறிப்பாக 23,622 கோடியிலிருந்து 38,420 கோடியாக விழுந்திருக்கு. ஒரே ஆண்டில் சுமார் கிட்டத்தட்ட ஒரு 15,000 crores வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு அப்ராக்சிமேட்டாக இது வந்து ஒரு 60% growth அப்படின்னு சொல்லலாம். இது கண்டிப்பாக ஒரு சாதாரண growth கிடையாது. இது இந்திய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி குளோபல் மார்க்கெட்டில் இப்போ நம்ம வேகமாக நுழைஞ்சிட்டு வரோம் அப்படின்றதுக்கான ஒரு சிக்னலாகவே பார்க்கணும். மற்றொரு முக்கியமான செய்தியை பார்க்கணும்னா, நம்ம யார் யாருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கணும். டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கணும். அரசு நிறுவனம் மட்டும் இல்லை, யார் யாருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், யார் யார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ப்ரைவேட் செக்டார் மூலயமா நம்ம கிட்டத்தட்ட 26,000 கோடி பண்ணியிருக்கோம். அதாவது ப்ரைவேட் செக்டாரில் பங்கு வகிக்கிற, டைரக்ட் ப்ரைவேட் செக்டார் கிடையாது, ப்ரைவேட் செக்டாரில் பங்கு வகிக்கிற டிபிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. டிபிஎஸ்யூ மற்றும் பப்ளிக் செக்டார் கான்ட்ரிபியூட் பண்ணதில் வந்து 21,000 கோடி. ப்ரைவேட் செக்டாரோட டைரக்ட் கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா 17,300 கோடி. ஆக மொத்தம் 38,000 கோடி. அதாவது இந்தியன் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி இப்போ ஒரு முக்கியமான எக்ஸ்போர்ட் பில்லராக மாறிட்டு வராங்க தான் சொல்லணும். இது வந்து ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டு. ப்ரைவேட் கம்பெனியில் பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ இருப்பாங்க, ஸ்டார்ட் அப் இருப்பாங்க, யூனிவர்சிட்டி இருப்பாங்க, ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் இருப்பாங்க, அப்புறம் காம்பனண்ட் மேனுஃபேக்சரர் இருப்பாங்க. இது வந்து ஒரு எக்கோசிஸ்டம். இப்போது நம்ம என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றத உலக சந்தைக்கு பார்க்கணும். சமீபத்தில் நம்ம வந்து அர்மேனியாவுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம், பிரம்மோஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். இந்தோனேஷியா அடிஷ்னலாக நிறைய பிரம்மோஸை கேட்குறத பார்த்துருக்கோம். ஃபிலிப்பைன்ஸும் நம்மக்கிட்ட இப்போ பிரம்மோஸ் வாங்கணும் அப்படின்ற முடிவில் இருக்கிறாங்க. அது இல்லாமல் பிரேசிலும் பார்த்திங்கன்னா தேஜாஸும் மற்றும் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்ட்டர் அப்படின்ற முறையில், அதாவது அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் நம்ம வாங்கணும்னா அதுக்கு மாற்றாக பார்ட்டர் முறையில் வாங்குறதா முடிவு பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ப்ரைமரியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல அம்முனிஷன், ஆர்டிலரி சிஸ்டம், ரேடார்,
வெப்பன் லொக்கேட்டிங் ரேடார், கம்யூனிகேஷன் சிஸ்டம், நைட் விஷன் சிஸ்டம், டார்பிடோ ரிலேட்டட் சிஸ்டம், ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம், ஆர்மர்டு ப்ரொடக்ஷன் சிஸ்டம், பேட்ரோல் போட்ஸ், கோஸ்டல் சர்வேலன்ஸ் சிஸ்டம், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் அப்படின்னு நிறைய ப்ராடக்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்தியாவோட ஒரு பெரிய பிரேக் த்ரூன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ். இந்த பிரம்மோஸ் வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட் மட்டும் இல்லை, 2022 பிலிப்பைன்ஸ் இந்தியாவோட வந்து பிரம்மோஸை ஒரு ஷோர் பெஸ்ட் ஆன்டிசிபேட்ஸ்லாம் வாங்குறாங்க. சுமார் ஒரு $375 மில்லியன் இது ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. இது ஒரு சைக்காலஜிக்கல் பிரேக் த்ரூ. ஏன்னா உலக நாடுகள் இந்தியா கேன் எக்ஸ்போர்ட் எ சொஃபிஸ்டிகேட்டட் பிஸ்னஸ் சிஸ்டம் என்ற மெசேஜை நம்ம வந்து அவங்களுக்கு அனுப்புகிறோம். இதே மாதிரி டெக்னாலஜி கிரெடிபிலிட்டி அதை வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும். இந்தியாவோட எக்ஸ்போர்ட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்ம கூறியது போல் இப்போ நம்ம 80வது சுதந்திரத்தை அடைஞ்சிட்டோம். இந்தியாவோட எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டு யூஎஸ், ஃப்ரான்ஸு, அர்மேனியா, ஃபிலிப்பைன்ஸு, மேலும் ஏஷியா, ஆஃப்ரிக்காவில் டெவலப்பிங் மார்க்கெட்ஸில் கொஞ்சம் நம்ம நுழைஞ்சிருக்கோம். என்னடா நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு பண்ணுறோமோன்னு கேட்டால், நம்ம டாட்டா வந்து பார்த்திங்கன்னா போயிங் அப்பாச்சி ஹெலிகாப்டருக்கான ஃபியூசலேஜ், PA-8க்கான பே டோர்ஸு, ஃப்ரான்ஸுக்கு நம்ம ரஃபேலுக்கான ஃபியூசலேஜ் அப்படின்னு நிறைய நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். ஒரு நாட்டோட டிஃபென்ஸ் ப்ராடக்டை மற்றோடு வாங்குவது வெறும் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் கிடையாது. அது அந்த நாட்டின் மிலிட்ரி மற்றும் கவர்மெண்ட்டை நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு முடிவு செய்யுது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அர்மேனியா பார்த்திங்கன்னா இந்தியா டிஃபென்ஸ் மீது நிறைய ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க. ரேடார், அம்யூனிஷன்னு, அது இல்லாமல் இப்போது அவங்க பொதுவாக சுக்கோய் 12 விமானம் நம்மக்கிட்ட இருந்து தயாரித்து வாங்கணும், சூப்பர் சுக்கோயாக இருக்கலாம் அப்படின்னு தகவல்கள் வெளியாகுது. ட்ரோன் வார்ஃபேரில் பார்த்தீங்கன்னா உக்ரைன், மிடில் ஈஸ்டில் இப்போ மாடர்ன் வார்ஃபேரில் ட்ரோனு தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இப்போ ட்ரோனு, கவுண்டர் ட்ரோனில் வேகமாக முன்னேறிட்டு வரோம். 2026 எக்கனாமிக் டிவிஷன் ரிப்போர்ட் படி இந்தியா ட்ரோன் செக்மெண்ட் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டில் ஒரு முக்கியமான இடத்த பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் நம்மளுடைய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சாஃப்ட்வேர் டேலண்ட், எலக்ட்ரானிக்ஸ், AI, சென்சார் மற்றும் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் இப்போ நம்மளுடைய அட்வான்டேஜ். ஆர்டிலரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆர்டிலரியை உக்ரைன் ரஷ்யா வாரில் உக்ரைனுக்கு வேணும்னு சொல்லிட்டு யூரோப்பியன் கண்ட்ரியில் நேராக வந்து கேட்டாங்க. காரணம், சைனாவோட ஆர்டிலரியில் அந்த அளவுக்கு தரம் இல்லை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி நம்ம கேட்டாங்க. ஆனால் நம்ம ரஷ்யாவோட ஃப்ரெண்டுன்ற முறையில் நம்ம அதை டைரெக்டாக கொடுக்கல. பட் பிளாக் மார்க்கெட்டில் நம்ம வேற ஒரு கண்ட்ரிக்கு சப்ளை பண்ணாலும் அது உக்ரைன் கையில் போய் சேர்ந்துதான் இருக்குது அப்படின்றத நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட்டை தொடர்ந்து பாருங்கள், ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.